உங்கள் மொபைல் ஃபோனை மட்டும் வச்சு யூடியூப்பில் வீடியோவை ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். நீங்கள் எங்கே தேடினாலுமே இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ உங்கள் ஃபோனில் வந்து கேமராவே சரியாக இல்லைப்பா, எல்லாம் பிளர் ஆகுது அப்படின்ற நேரத்துலையும் நீங்கள் வந்து வீடியோ வந்து ஃபேஸ்லெஸ்ஸாக வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸை காட்டி வீடியோ போடணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் என்பதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அதை எப்படி எடிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறது என்ற 3 விஷயத்தையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால வீடியோவை வந்து ஒரு லைக் போட்டுக்கின்னு கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல வந்து நீங்கள் வீடியோவை ஷூட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம், இப்போ நான் உட்காந்து பேசுகிறேன் பார்த்தீங்களா, இது மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோன் தேவைப்படுது. உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்க. உங்கள் கேமரா ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதுக்கு கான்ஸ்டண்ட்டாக இப்படி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு வேணும். அதுக்கு ஒரு நார்மலாக அமேசானில் ஸ்டாண்டு கிடைக்குது, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இது மாதிரி ஸ்டாண்டு வந்து வாங்கிக்கோங்க. இப்போ இது மாதிரி வாங்கிட்டீங்கன்னா இதில் வந்து உங்களுடைய ஃபோனை வந்து இது மாதிரி வைக்கலாம். ஆடாமல் அசையாமல் ஒரே இடத்துல இப்படி நிற்கும். பேக் சைடில் வைக்க பழகிக்குங்க. வச்சு ஒரு முறை ரெக்கார்ட் பண்ணி பாருங்க. இல்லாட்டா வந்து கையில் இப்படி காமிச்சுன்னு கூட ஒரு சில நேரத்தில் ஒரு சில வீடியோ வந்து ஷூட் ஆகும். இல்லாட்டா வந்து ஷூட்னு சொன்னால் ஒரு சில வீடியோ வந்து ஷூட் ஆகும். அது மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு உங்கள் ஸ்டாண்டில் வந்து இது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மைக் வந்து தேவைப்படுது. இப்போ உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ இது மாதிரி ஒரு மைக் இருக்குது. இது போயா மைக்கு. இது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் இருக்குது. இப்போ ஒரு சில ஃபோனில் வந்து இந்த 3.5mm ஜாக் வந்து இருக்கலாம், ஒரு சிலது வந்து இருக்காது. அது மாதிரி இருக்காத நேரத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது மாதிரி கன்வெர்ட்டர் கிடைக்கும். C type to 3.5mm ஜாக் இது வந்து கன்வெர்ட்டர் கிடைக்கும். இந்த கன்வெர்ட்டர் வந்து இது மாதிரி உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மைக்கை வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கங்க. இதில் மைக்கை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல கரெக்டாக உங்கள் நெக்கு கிட்ட இங்கே கனெக்ட் பண்ணிங்க. இது மாதிரி உள்ளே இருந்து இப்படி வச்சு கேபிள் வந்து இது மாதிரி கனெக்ட் பண்ணிங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ அங்கே வந்து ஃபோன் இருக்கும், உங்கள் ஒயர் வந்து இங்கே இருக்கும். நீங்கள் பேசுகிற விஷயம் வந்து உங்கள் ஃபோனில் வந்து ரெக்கார்ட் ஆகும். இது மாதிரி நீங்கள் வந்து சிம்பிளாக உட்காந்து பேசுறதுனா பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நின்றுன்னு பேச போகிறீங்க, இல்லாட்டா வந்து நடந்துன்னு பேச போகிறீங்க, விளாக் மாதிரி பண்ண போகிறீங்க, மினி விளாக் மாதிரி பண்ண போகிறீங்க, இல்லாட்டா வந்து குக்கிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா வச்சுங்களா, உங்கள் ஃபோனை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கேமரா ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு இது மாதிரி பிடிச்சிங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இது மாதிரி பிடிங்க. இல்லாட்டா வந்து இப்படி மாதிரி பிடிங்க. இந்த ஆங்கிளில் பிடிச்சாவே உங்களுக்கு ஃபேஸ்லேருந்து இது வரைக்கும் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஆங்கிளில் பிடிங்க. இப்படியே பேசின்னு போகலாம். நீங்கள் இல்லாட்டா வந்து இப்போ நீங்கள் ஃபேஸ்லெஸ்ஸாக பண்ண போகிறீங்கன்னா இங்கே வந்து உங்களுடைய ப்ராடக்ட்டை வச்சு நீங்கள் இப்படி காமிச்சிட்டு அதை வந்து எடிட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? இந்த மாதிரி ஸ்டாண்டு ஒன்று இருந்தாவே போதும். நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை இப்படி வச்சுட்டு இங்கே வந்து இப்படி காமிக்கிறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ என் ஃபோனில் வந்து கேமராவும் பிளராக இருக்குது, ஆனால் வந்து நான் யூடியூப்பில் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா சிம்பிளான மேட்ரு. இந்த பழைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், இந்த டெக்னிக் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதாவது உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டர் உங்கள் ஃபோனில் இருக்குதான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸ்க்ரீன் ரெக்கார்டர் உங்கள் ஃபோனில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஒரு சிம்பிளான மேட்டர் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது உங்களுடைய ஃபோனில் உள்ள ப்ளே ஸ்டோருக்கு போய்ங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா சர்ச் பாரில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நிறைய ஸ்க்ரீன் ரெக்கார்டர் காமிக்குது. இதில் இந்த A to Z இருக்குது பார்த்தீங்களா, AZ ஸ்க்ரீன் ரெக்கார்டர். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் இப்போ நீங்கள் ஏதாவது செட்டிங்ஸ் சொல்ல போகிறீங்க, உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிக்கணும்னா உங்கள் ஃபோனில் உள்ள செட்டிங்ஸுக்கு போயிட்டு செட்டிங்ஸில் வந்து இந்த இடத்துல இது மேலே கிளிக் பண்ணுங்கள், அது மேலே கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் செட்டிங்ஸை பற்றி நீங்கள் சொல்லலாம். இல்லாட்டா வந்து ஏதாவது ஆப்ஸை பற்றி ரிவ்யூ பண்ணலாம். இல்லாட்டா வந்து உங்கள் ஃபோனில் உள்ள அந்த ஸ்க்ரீனை வச்சு நீங்கள் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் பண்ணலாம். எந்த கூட சேனல் பார்த்தீங்கன்னா முதல்ல இதை வச்சு தான் ஆரம்பித்தேன். வெறும் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் மட்டும் தான் ஆரம்பித்தேன். அப்புறம் நீங்களும் வந்து வெறும் ஃபோன் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் மட்டும் வச்சு ஒரு ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ நெக்ஸ்ட் எடிட்டிங் போய்க்கலாம். எடிட்டிங் என்ன பண்ணுறோம்னா, நம்ம இந்த இடத்துல VN கிரியேட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு, இது ஃப்ரீ ஆப்பு. இந்த ஃப்ரீ ஆப்பை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். ஓப்பன் சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல நியூ ப்ராஜெக்ட்டுக்கு இங்கே ஒரு ப்ளஸ் மார்க் தருது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நியூ ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுத்துட்டு இங்கே வந்து சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் ஷூட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஃபேஸ் காட்டி வீடியோ பண்ணிக்கிறோம். அதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ரெண்டாவது அந்த ஸ்க்ரீனை வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ இந்த ஃபேஸ் காட்டின வீடியோவை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே இங்கே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து காலியாக ஒரு விஷயம் தருது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு மாதிரி காலியாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே நீட்டாக வாய்ஸ் வந்துக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், எந்தெந்த இடத்துல இருந்து காலியாக இருக்குதோ அதை மட்டும் நம்ம கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபில்டர் ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கலர் என்ன மாதிரி வேணுமோ அது மாதிரி மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்த கலர்ஸை வந்து உங்களுக்கு முதல்ல மாற்றிக்கங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கலர் கரெக்ஷன் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல கலர் கரெக்ஷனை வந்து இங்கே ஒரு மாற்றிக்கிறோம். இப்படி மாற்றிட்டு கொஞ்சம் இப்படி இங்கே பாருங்களா, இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இது மாதிரி
இது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இங்கே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக வந்து இது மாதிரி அப்ளை ஆகிடும் பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரிம் பண்ண போகிறோம். அதாவது இங்கே சைலண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா பிளேஸ், இந்த சைலண்ட் பிளேஸ் எல்லாத்தையும் நம்ம எடுக்கணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிக்கணும்னா இப்போ இந்த இடத்துல ஒரு கட்டு போட்டுடலாம், கட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். அதுக்கப்புறம் அப்படியே இங்கே எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல கட்டுன்னு சொல்லிட்டு போட்டுடலாம். போட்டு இங்கே வந்து டிலீட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாய்ஸ் இதுமாதிரி முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இது மாதிரி ஸ்பேஸு காலியாக இருக்குது பார்த்தீங்களா, பேசாமல் இருந்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் வந்து ஒரு கட்டு போட்டு இது மாதிரி அந்த காலி இடத்த வந்து டிலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கண்டினியூஸாக பேசுகிற மாதிரி இருக்கும், இது மாதிரி கண்டினியூஸாக பேசுகிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இப்படி மாறுது பார்த்தீங்களா, இங்கே வந்து நீங்கள் எஃபெக்ட் கொடுத்துடலாம். இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஜூம் பண்ணுற மாதிரி, இல்லாட்டா வந்து இப்படி ஜூம் அவுட் பண்ணுற மாதிரி, இது மாதிரி டிசால்வ் ஆகிற மாதிரி, இது மாதிரி எஃபெக்ட் வந்து நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இப்படி பேசினே வந்து டக்குன்னு கட் ஆகிற இடத்துல வந்து இங்கே ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பீட் பண்ணால் உங்கள் வீடியோவை வந்து ஸ்பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வாய்ஸ்க்கு பார்த்தீங்களா, இந்த வாய்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வால்யூம் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேக்ரவுண்டுக்கு வந்து ஆடியோ எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஆடியோ வேணும்னா இங்கேருந்து மியூசிக் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து அலோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஏதாவது மியூசிக் வேணால் நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட்னு சொல்லிட்டு கொடுத்து இங்கே வந்து மியூசிக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் காமிச்சிடுறேன். யூஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா வச்சிங்களா, இங்கே வந்து வந்துடும். இப்போ இந்த மியூசிக்கை நம்ம எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல வச்சுட்டு இந்த மியூசிக்கை நம்ம எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ தூரம் ஃபேட் ஆகணும், அதுக்கப்புறம் எப்படி இன்க்ரீஸ், இங்கே பார்த்தீங்களா இந்த இடத்துல ஃபேட் ஆகுது ஸ்டார்டிங்கில், இதுமாதிரி பண்ணிக்கலாம். ஃபேட் அவுட் எவ்வளோ தூரம் ஆகணும் இதுமாதிரி வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் எண்டில் வந்து எப்படி இந்த மியூசிக் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மியூசிக் ஆப்ஷனில் போயிட்டு இங்கே வந்து வால்யூம் எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் இப்படி கம்மி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இதுமாதிரி வால்யூம் வந்து கம்மி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பேசுறது வந்துனே இருக்கும், கீழே வந்து இந்த மியூசிக் வந்துனே இருக்கும். அந்த நீங்கள் பேசுறதுக்கு கீழே மியூசிக் வந்து செக்னு வந்துனே இருக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிங்கன்னா இப்போ ப்ளே பண்ணி காமிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து மியூசிக் வந்து இருக்குது, நம்ம பேசி நிற்கிறோம். இது மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பக்கத்தில் வந்து இந்த இடத்துல நம்மளுடைய ஸ்க்ரீன் இல்லாட்டா இமேஜஸ் வந்து ஆட் பண்ணணும்னா இங்கே மேலே இங்கே ஒரு ஃபோட்டோ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பிஐபின்னு சொல்லிட்டு இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோஸ் மேலே கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ஸ்க்ரீன் வேணுமோ அதை வந்து இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துன்னு வந்து இப்படி வச்சுட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பேசுகிற விஷயம் இங்கே வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து வாய்ஸை நீங்கள் சிங்க்ரேஷன் பண்ணணும். வாய்ஸ் சிங்க்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த ஃபுல் வீடியோ எடிட்டிங் விஎன் வீடியோ எடிட்டிங்கை பற்றி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் ஃபுல் விஎன் வீடியோ எடிட்டை வந்து கற்றுக்குங்க. இப்போ நீங்கள் இதுமாதிரி இமேஜ் போட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டீங்க. எடிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம், கிராப் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது மாதிரி கொடுத்துட்டு இங்கே அப்லோடுன்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா நம்மளுடைய வீடியோ வந்து நீட்டாக வந்து ரெண்டர் ஆகிடும். ரெண்டர் ஆனதுக்கப்புறம் இப்போ வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். விஎன் வீடியோ எடிட்டிங் வந்து ஃபுல்லாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வீடியோ லிங்க்கை கொடுக்குறேன். இல்லாட்டா வந்து லாஸ்ட்டில் அந்த டப்பா இருக்குது பார்த்தீங்களா, பாக்ஸ் எண்ட் ஸ்க்ரீன், அதில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து இங்கே அப்லோடுன்னு சொல்லிட்டு கொடுத்து இங்கே எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா வச்சுக்கலாம். எக்ஸ்போர்ட் ஆடியோ ஒன்லின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா ஆடியோ மட்டும் ஆகும். ஆனால் வந்து எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். இதுமாதிரி ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்முடைய யூடியூப் ஆப்பை வந்து நம்ம இதுமாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ளஸ் மார்க் தெரியும், அந்த ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து இங்கே வீடியோ ஷார்ட்ஸ் லைவ்னு சொல்லிட்டு நிறைய காமிது பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ மேலே கிளிக் பண்ணுறோம். வீடியோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு எந்த வீடியோன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல காமிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த வீடியோவில் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபோனில் கூகுள் இது மாதிரி வீடியோ ரெண்டுத்தையும் வந்து மேட்சிங் பண்ணிட்டீங்களா, பண்ணதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு டைட்டில் வந்து கொடுத்துருங்க. டைட்டில் எப்படி கொடுக்குறதுன்னா ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு யூடியூப்ல போயிட்டு நீங்கள் என்ன டாப்பிக்கை பற்றி பேசுறீங்களோ அந்த டாப்பிக்கை வந்து செலக்ட் பண்ணி வச்சுங்க. டைட்டில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலனா ஆல்ரெடி வீடியோ கீழே இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ அது மாதிரி டைட்டில் வந்து இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டே டைட்டில், தம்ப்நெயில், டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் வந்து நீங்கள் முதல்ல ரெடி பண்ணணும். இது மாதிரி ரெடி பண்ணிக்கங்க நீட்டாக. பார்த்தீங்கன்னா தெரியும் டைட்டில், அதுக்கப்புறம் நீங்கள் டேக்ஸில் என்ன பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் இதை வச்சு நீங்கள் எப்படி டெவலப் பண்ண போகிறீங்க உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனை, இது மாதிரி எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுங்க. ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல போகிறோம், யூடியூப் போகிறோம். போயிட்டு இங்கே வந்து நம்மளுடைய டைட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிடுறோம். இது மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு என்ன விஷயம் இருக்குதோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து அதே டைட்டிலே வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஹேஷ்டேக்னு சொல்லிட்டு இருக்கும். ஹேஷ்டேக்ல வந்து ஜிமெயில் பற்றினா ஜிமெயில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. அது மாதிரி ஹேஷ்டேக் வந்து நீங்க கொடுத்துக்கங்க. இதுமாதிரி ஹேஷ்டேக் கொடுத்துட்டீங்களா, அதுக்கப்புறம் பேக் வாங்க. பேக் வந்துட்டு இங்க அப்படியே கொஞ்சம் இப்படி போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து கமெண்ட்ஸ் ஆன் ஆஃப்னு சொல்லிட்டு காமிக்கும். கமெண்ட்ஸ் வந்து நீங்க வேணும்னா ஆன் பண்ணிக்கங்க, நீங்க ரிப்ளை பண்ண போறீங்கன்னா. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஆல்டர் கண்டென்ட் சொல்லிட்டு இருக்குது. ஆல்டர் கண்டென்ட் மேலே கிளிக் பண்ணிட்டு நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கங்க. நீங்க வந்து இந்த ஆல்டர் கண்டென்ட் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டாலும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இங்க ஒரு பென் சிம்பிள் தெரியுது பாத்தீங்களா, அந்த பென் சிம்பிள் மேலே கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தம்ப்நெயில் எதுன்னு சொல்லிட்டு பார்த்து அந்த தம்ப்நெயில் மேலே கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. இப்போ வந்து இதுலேயே வந்து தம்ப்நெயில் வந்து செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் எல்லாம் ஆயிடுச்சிங்களா, இங்கே உங்களுக்கு ஏதாவது பிளேலிஸ்ட் இருந்துச்சுன்னா பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம்.
இங்கே பப்ளிக்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அன்லிஸ்டட்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்லோட் ஆனதுக்கப்புறம் பப்ளிக் கொடுக்கலாம். இதுமாதிரி ஆயிடுச்சுங்களா, ஆனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இங்கே வந்து நோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்குறோம். உங்களுக்கு கிட்ஸாக இருந்தால் எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுங்க, கிட்ஸ் சம்மந்தப்பட்டது இல்லைனா நோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து அப்லோட் வீடியோன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். அப்லோட் வீடியோன்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே இந்த இடத்துல சி வீடியோன்னு சொல்லிட்டு காமிக்குது. கிளிக் பண்ணோம்னா எங்கள் வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுடைய YT ஸ்டூடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல YT ஸ்டூடியோ இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம வீடியோ அப்லோட் ஆகிருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எடிட்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். எடிட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த டேக்ஸ் மேலே கிளிக் பண்ணி இங்கே வந்து டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ரெடி உங்கள் டேக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. உதாரணமாக நான் வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த டேக்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் வந்து காப்பி பண்ணி வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். டேக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி டேக்ஸ் வந்து பேஸ்ட் ஆயிடுச்சு. அப்படி டேக்ஸ் பேஸ்ட் பண்ண முடியலன்னா ஒன் பை ஒன்னா காப்பி பண்ணி கமான்னு போட்டிங்கன்னா டேக்ஸ் வந்து பேஸ்ட் ஆகிடும். உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிங்கன்னா இன்னொரு முறை இந்த இடத்துல வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கமா போட்டு வச்சுக்கணும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கமா போட்டு காப்பி பண்ணி எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல வந்து இப்படி பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு டேக் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த கமா போட்ட விஷயத்தை மட்டும் எடுத்துன்னு வந்து இங்கே மாதிரி டேக்ஸில் வந்து போட்டுக்குங்க. போட்டதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ரிமேக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இது அலோவ் கொடுத்துங்க. உங்கள் வீடியோ யாராவது ஷார்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணணும்னா இது அலோவ் பண்ணிக்கோங்க. அலோவ் பண்ணிட்டு உங்களுக்கு கேட்டகரி எந்த கேட்டகரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எஜுகேஷன் அந்த எஜுகேஷன், என்டர்டைன்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணிங்க. இது மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. உங்களுக்கு அவுட் டு ஸ்டைல்னு சொல்லிட்டு உங்களுக்கு குக்கிங்காக இருந்துச்சுன்னா அவுட் டு ஸ்டைலில் கூட போடலாம். இது மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம எங்கள் யூடியூப் ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் வேணால் கொடுக்கலாம், என்கிட்ட வந்து விட்டுடலாம். உங்கள் இஷ்டம் தான். யூடியூப் ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ்னால் நீங்கள் மட்டும் போடுற மாதிரி, மற்றவங்க எல்லாருமே உங்கள் வீடியோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்கன்னா கிரியேட்டிவ் காமன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஆயிடுச்சிங்களா, ஆனதுக்கப்புறம் நம்ம பேக் வந்துக்கிறோம். பேக் வந்துட்டு இங்கே சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். இது வந்து இப்படி சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ இங்கே எடிட்னு சொல்லிட்டு கொடுங்க. எடிட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே உங்களுக்கு வீடியோ வந்து கரெக்டாக அப்லோட் ஆகிடுச்சு, எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த அன்லிஸ்டட் மேலே கிளிக் பண்ணி இருந்து எடுத்துகிட்டு பப்ளிக்னு சொல்லிட்டு கொடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களா, இந்த சேவ்னு சொல்லிட்டு கொடுத்துட்டுன்னு வச்சிங்களா, உங்கள் வீடியோ வந்து பப்ளிக் ஆகிடும். பப்ளிக் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்லாம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காசு வர ஆரம்பிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல காசு உங்களுக்கு வருதா இல்லையா, உங்களுக்கு மானிட்டேஷன் எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப சிம்பிள். இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா லைனு, இதுலேயே வந்து மானிட்டேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த மானிட்டேஷன் மேலே கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆன் சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடியோவுக்கு வந்து காசு வர ஆரம்பிக்கும். அதுக்கு வந்து மானிட்டேஷன் உங்கள் சேனல் எனேபிள் ஆகிடுச்சுன்னா அந்த பட்டன் வந்து வரும். எனேபிள் ஆகலாம் இந்த பட்டன் வந்து வராது. இப்போ எந்தில் வந்து எனேபிள் ஆகலை, அதனால வந்து இப்போ இதில் வந்து வராது. இலவன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிளான மேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிங்க. சைடில் வந்து வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணி வீடியோ வந்து பார்த்துக்குங்க. நன்றி.